பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். திருப்பாடல்கள் 88ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். வல்லமை நிறைந்த பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இதோ உம்மை நோக்கி நாங்கள் அழைக்கின்றோம். எங்கள் கூக்குரலுக்கு இன்றைய நாளில் செவிசாய்த்தருளும் ஆண்டவரே. ஆமென். சரணம் உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். பாவம் எம்மை மேவாமல், பாவம் எம்மை மேவாமல் காப்பாயே அருள் ஈவாயே கன்னி மாதாவே சரணம். வல்லமை நிறைந்த இரக்கம் நிறைந்த பரிசுத்தம் நிறைந்த மாதாவே, இதோ உங்கள் உதிரத்தில் இருந்த, உங்கள் வாழ்க்கையில் இருந்த, உங்கள் குணத்தோடு இருந்த மன்னிக்கின்ற அந்த எண்ணம் எங்கள் இயேசுவின் மூலமாக எங்களுக்கு வழங்கிய தாயே, இதோ இன்றைய நாளில் உங்கள் மகனுக்கு நீங்கள் கொடுத்த அதே மனமும் அதே எண்ணமும் அதே வாழ்க்கையும் அதே பரிசுத்தமும் எங்கள் வாழ்க்கையிலும் கடந்து வர, இயேசு ஆண்டவருடைய இரக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர, இதோ இந்த வழிபாட்டை முழுமையாக உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து எங்களுக்காக பரிந்துரை செய்யும்படியாக விண்ணப்பத்தோடு முழந்தாள் படியிட்டு கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள மாதாவே. ஆமென். செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம், தவம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம், பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே நன்றி அம்மா, எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற உங்களுடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களை தாயாக ஏற்றுக்கொள்ள பாக்கியம் தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகின்றோம். உங்கள் மகனாக மகளாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ் நாட்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, எங்கள் இயேசு ஆண்டவருடைய புதுமை, எங்கள் இயேசு ஆண்டவருடைய இரக்கம் கடந்த காலங்களில் வெளிப்பட்ட போதெல்லாம் ஆண்டவரை திரும்பி பார்த்து ஆண்டவரிடத்தில் திரும்பி சென்றவர் எண்ணிக்கை மிகவும் குறைவு. அந்த நன்றியோடு இயேசு ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்தவர்கள் எண்ணிக்கை குறைவு. தொழுநோயால் குணம் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்க, திரும்பி வந்தவர்கள் எண்ணிக்கையோ குறைவு. பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நீங்களும் நானும் இந்த வழிபாட்டோடு இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கடந்த காலங்களில் செய்த எல்லா நன்மைத்தனங்களுக்கும் எல்லா நன்மைகளுக்கும் இதோ இந்த நேரம் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஞானத்தை வைத்து, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாவினை வைத்து முழுமன விசுவாசத்தோடு ஆண்டவருக்காக படைக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவர் எங்களுக்காக படைத்த எல்லாவற்றுக்காகவும் முழு மனதோடு நன்றி சொல்லி இந்த பாடலிலும்
இந்த வழிபாட்டிலும் இந்த நேரத்தில் முழுமையாக இணைந்திருப்போம். ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஆமென். நன்றி ஆண்டவரே. பொழியும் ஆண்டவரே, நன்றி. ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இரக்கம் நிறைந்த இயேசு ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வழியும் ஒளியும் ஆண்டவரே. கடந்த காலத்தில் நாங்கள் பட்ட துன்ப வேலைகளிலும் சரி, நாங்கள் பட்ட இன்னல்களிலும் இருந்து ஆண்டவரே, ஒருவேளை உணவுக்காக கூட நாங்கள் கஷ்டப்பட்ட காலங்களில் எங்களுக்கு கரம் கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. நோயுற்று இருந்த நேரம் எங்களை குணப்படுத்தியது நீர் ஆண்டவரே. நன்றி சொல்லுகின்றோம் ஆண்டவரே. தொழில்துறையில் பிரச்சனைகள் வந்த நேரம் எங்களுக்காக போராடியவர் நீர் தகப்பனே. நன்றி சொல்லுகின்றோம் ஆண்டவரே. நாங்கள் அதிகமாக நேசித்து அன்பு செய்த உறவுகள் எங்களை வாழ்க்கையில் ஒதுக்கி வைத்த நேரம், உம்மை திரும்பி பார்க்காமல் இருந்த அந்த தருணங்களில் நீர் எங்களை தேடி வந்து அரவணைத்துக் கொண்டு காணாமல் போன ஆடின் மீது நீர் கொண்ட அந்த பாசத்தை அளவுக்கு அதிகமாக என் மீதும் காட்டினீரே. நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இதோ என்னுடைய வாழ்க்கையில் நான் குறைவோடு இருந்தாலும், நான் தாழ்த்தப்பட்டு இருந்தாலும், உம்முடைய அரவணைப்பிலும், உம்முடைய அன்பிலும், உம்முடைய ஆசீர்வாதத்திலும் என்னை உயர்வான இடத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்ற கிருபைக்காக நன்றி சொல்லுகின்றோம். எனக்குள் தந்திருக்கக்கூடிய எல்லா தாளந்துகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். எனக்கு தந்திருக்கக்கூடிய பணத்துக்காக, வீடுக்காக, குழந்தை குட்டிகளுக்காக, என் கணவன் மனைவிக்காக, என் பெற்றோருக்காக, நான் இருக்கின்ற இந்த நிலைக்காக நன்றி சொல்லுகின்றேன். இது எல்லாம் நீர் தந்தது தகப்பனே. உம் கையில் கிடைத்த களிமண் போல் இருந்தேன். உமக்கு விருப்பமான ஆசீர்வாதமான முறையில் என்னை உருவாக்கி வைத்திருக்கின்றீர். நன்றி சொல்லி பாடுகின்றோம். நன்றி தகப்பனே. நன்றி இயேசுவே. நன்றி. வாழ்வும் வழியும் நீ எனக்கு. ஆமென். வளங்கள் சேர்க்கும் அருமருந்தே. சேர்ந்து பாடுவோம். வாழ்வும் வழியும். வாழ்வும் வழியும் நீ எனக்கு. எங்களுடைய வாழ்க்கையில் அருமருந்தே. நன்றி ஆண்டவரே. எங்கள் உறவின் பாலமே. நன்றி ஆண்டவரே. என் வாழ்வில் நிறைவை அளிப்பவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் தகவே. உம்மை முழுமான விசுவாசத்தோடு பாடி நன்றி சொல்லுகிறோம். உம்மை நம்பி பாடுகின்றோம் ஆண்டவரே. என் குரலை ஆண்டவரே, என் சங்கீதத்தை, எங்கள் பாடலை இதோ இந்த நேரம் ஏற்றுக்கொள்வீராக. உம் புகழ், உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே, உம்முடைய பெயர், உம்முடைய நாமம் இந்த உலகத்தில் வானளவும் உயர்வதாக உயர்வதாக ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு. ஆமென். அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய். வழி காட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனே. நன்றி இயேசு. நன்றி ஆண்டவரே. எண்ணிக்கை 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவு செய்வாராக. பிரியமானவர்களே, இதோ இன்றைய நாளில் எங்கள் ஆண்டவருடைய அருளும் அன்பும் அவருடைய இரக்கமும் எங்கள் மீது படப்போகிறது. இது எல்லாவற்றுக்கும் சாட்சியாக எங்கள் ஆவியானவருடைய வழிநடத்தல், எங்கள் ஆவியானவருடைய அபிஷேகம் இன்றைய நாளில் எங்கள் மீது ஒளிரப் போகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எத்தனையோ முறை எங்கள் வீட்டு வாசல் கதவை போல் எங்கள் உள்ளத்து கதவையும், எங்கள் வீட்டின் கதவையும், எங்கள் குடும்பத்தினுடைய கதவையும்
ஆண்டவர் எத்தனையோ முறை தட்டி இருக்கின்றார். அவர் எத்தனையோ முறை அழைத்து இருக்கின்றார். அவர் எத்தனையோ முறை பெயர் சொல்லி கூப்பிட்டு இருக்கின்றார். இவையெல்லாம் எங்கள் காதில் விழாமல் மந்தமாக இருந்து நீங்களும் நானும் இயேசுவே என்னை தொடமாட்டீரா, இயேசுவே என் குரலுக்கு செவி சாய்க்க மாட்டீரா என்று பிரியமானவர்களே அழைத்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் காரணம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கும் எங்களுக்கும் இடையில் ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்தில் ஆசீர்வாதம் நிறைவாக உண்டு. ஆவியானவர் எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்தில் அற்புதம் உண்டு. பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைய நாளில் ஆசீர்வாதத்தை கேட்காமல் ஆவியானவரை கேளுங்கள். ஆவியானவர் உங்களிடத்திலும் உங்களுடைய குடும்பத்தின் இடத்திலும் வருகின்ற நேரம் உங்களுடைய வாய் திறப்பது மன்றாட்டுக்காக அல்ல, நன்றிக்காக மற்றும் உங்களுடைய வாயும் உங்களுடைய கரங்களும் உயர்த்தப்படும். நீங்கள் கேட்பதற்கு முன்பதாக ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் நிரப்பும். இதோ ஆவியானவரிடத்தில் எந்த அளவையினால் எங்களுடைய வாழ்க்கை அளக்கப்பட்டிருக்கின்றது, இதோ ஆவியானவர் வெளிப்படுத்த போகிறார். ஆவியானவரை அழைப்போம். முழு மன விசுவாசத்தோடு பாடி ஆவியானவரை அழைப்போம். எங்கள் மத்தியில் வாரும் ஆவியானவரே சொல்லி பாடுவோம். அன்பின் ஆவியானவரே, இப்போது எங்கள் ஒவ்வொருவரின் மத்தியிலும் இறங்கும் ஆண்டவரே. இரக்கத்தோடு இறங்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் மத்தியில் வாரும். நீர் வேண்டும் ஆண்டவரே. இந்த நிமிஷம் வேண்டும், இனி வருகின்ற வாழ்நாள் எல்லாம் வேண்டும். நானும் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய வாழ்க்கையும் சேற்றில் இருக்கின்றது ஆவியானவரே. எங்களை இதோ இந்த நேரம் நீர் தூக்கி எடுக்க போகின்றேன். எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்த போகின்றேன். இதோ இந்த வேளையில விசுவாசிக்கிறோம் ஆவியானவரே. உமால் முடியும் தகப்பனே, உமால் முடியும் ஆண்டவரே. இதோ இந்த நேரம் எங்கள் மத்தியில் இறங்கும். ஆமென். நன்றி ஆவியானவரே. ஆமென். ஆமென். நன்றி ஆண்டவரே. விடுதலை பயணம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர்கள் முன் சென்று வழி நடத்தி கொண்டிருந்தார். உம்முடைய வார்த்தை உண்மையாக நடந்த சம்பவத்தை நாங்கள் இந்த நேரம் தியானிக்கிறோம் ஆவியானவரே. இதோ எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்களுடைய பயணத்தில் நீர் முன்னும் பின்னுமாக எங்களை வழிநடத்த வாரும் ஆவியானவரே. உமாள் முடியும் தகப்பனே. எங்களை இந்த நிலையில் இருந்து மாற்ற உமாள் முடியும் ஆவியானவரே. ஆவியானவரே, உம்முடைய ஆவிக்குள் உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள் கடந்து செல்ல முடியாத அளவுக்கு, உம்மை நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே நாங்கள் கட்டப்பட்டிருக்கின்றோம். இந்த கட்டுக்களில் இருந்து விடுதலையாக்க உம்மால் மட்டுமே முடியும் ஆவியானவரே. ஆண்டவரே, இந்த உளையான சேற்றில் இருந்து எங்களை தூக்க உம்மால் மட்டும் முடியும் ஆவியானவரே. ஆண்டவரே, பரிசுத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த உம்மால் மட்டும் முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு ஆண்டவரை நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எங்கள் பெயர் சொல்லி அழைக்கும் உம்மால் மட்டுமே முடியும் ஆவியானவரே. இதோ இன்றைய நாளில் எங்கள் மீது இறங்கும், இரக்கத்தினால் இறங்கும் ஆவியானவரே. ஆண்டவரை மன்னிப்போடு இறங்கும் ஆவியானவரே. ஆண்டவரே, இந்த வேதனை, இந்த பிரச்சனை, ஆண்டவரே, இது போன்ற வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலத்திற்கு ஆவியானவரே எங்கள் மீது இறங்குவீராக. நீர் வேண்டும் ஆவியானவரே. இந்த நேரம் இந்த நிலையில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் நீர் வேண்டும். நீர் வந்தால் எங்கள் வாழ்க்கையை எங்கள் குடும்பத்தையும் கட்டி போட்டு இருக்கக்கூடிய பொல்லாத அசுத்த ஆவிகள் ஓடும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்துகின்ற என்னை உயர்த்தும். இந்த கட்டுக்களில் இருந்து, இந்த சாவான பாவங்களிலும் இருந்து எங்களை பரிசுத்தப்படுத்தும்.
எங்கள் வாழ்க்கையில் நல்ல மனம் வீச செய்யும் ஆவியானவரே. ஆண்டவர் எந்த பக்கம் திரும்பினாலும் அசுத்தமான மனம் வீசுது ஆவியானவரே. உம்முடைய பரிசுத்த மனம் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர தொடுவீராக. இதை இந்த நேரம் தொடும் ஆவியானவரே, தொட்டு பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஆமென். ஒப்பு கொடுங்க, உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க. என்னை தொடும் ஆவியானவரேன்னு சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், பொல்லாத பில்லி சுனி ஏவல் முறைப்பாடு ஆவியானவருடைய வல்லமையினால் ஓடுவதாக ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எரிந்து ஜொலிக்க எண்ணெயூற்றும் இந்த வேளையிலே. நன்றி ஆவியானவரே. எரிந்து ஜொலிக்க எண்ணெயூற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. வாரும் ஆண்டவரே, ஆவியானவரே எழுந்தருளி வாரும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியருளும் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் நிரப்பியருளும். இப்பொழுது வாரும் ஆண்டவரே. இதோ வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில இறங்கியதை வாரும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறையும் தகப்பனே. ஆண்டவருடைய வார்த்தையின் அர்த்தத்தை அறிந்து கொள்வதற்கு இப்பொழுது வாரும் தகப்பனே. இப்பொழுது வாரும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில இறங்கி வாரும் தகப்பனே. இறங்கி வாரும் ஆண்டவரே. இப்பொழுது வாரும் தகப்பனே. வாரும் ஆண்டவரே. ஆவியானவரே, அபிஷேகமாய் எழுந்தருளி வாரும் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே. புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனந்தாங்கள் கொண்டு இருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாங்கள் முனைய வேண்டும். ஏன் அந்த மன்னிப்பு தேவை என்றால், எனக்கு அருமையானவர்களே, யோசுவா புத்தகம் 3வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவர் சொன்னார், உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், உங்கள் இடையே நான் அற்புதம் செய்ய போகிறேன் என்று. எங்கள் வாழ்வில் அற்புதம் நிகழ, எங்கள் வாழ்வு ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் எங்களுடைய அற்புதத்தை, எங்கள் வாழ்விலுடைய அற்புதத்தை அனுபவித்துக் கொள்வதற்கு எனக்கு அருமையானவர்களே, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். பிரியமான சகோதரர்களே, எசையா புத்தகத்திலே 43வது அதிகாரம் 25வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கின்ற காரியம், ஆம், நானே உன் குற்றங்களை என் பொருட்டு துடைத்து அழிக்கின்றேன் என்கின்றார். உன் பாவங்களை நான் நினைவு கொள்ள மாட்டேன் என்கின்றார். ஆண்டவர் எங்கள் பாவங்களை நினைவு கொள்ள மாட்டார். ஆண்டவர் எங்கள் குற்றங்களை எல்லாம் துடைத்து அழிக்கின்றார். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கையிடும் பொழுதுதான் ஆண்டவர் துடைத்து அழிக்க முடியும். நாங்கள் எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவரால் எங்கள் குற்றங்களை எல்லாம் துடைத்து அழிக்க முடியும். எரேமியா புத்தகம் 31வது அதிகாரம் 34வது வசனத்திலே, அவர்கள் தீச்செயல்களை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நான் நினைவு கூற மாட்டேன். பாவங்களை ஆண்டவர் நினைவு கூறுபவர் அல்ல என்பதனை இந்த வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆம் பிரியமான பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் நாங்கள் பாவ சங்கீர்த்தன கூட்டில் இருக்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் எங்கள் பாவங்கள் எங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை தடுக்கின்றது என்று நான் நினைத்து என் பாவங்களை அறிக்கையிடுகின்றேனோ,
எனக்கு அருமையானவர்களே, அப்பொழுது எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, எப்பொழுது ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றதோ அந்த நிமிஷம் பிரியமான பிள்ளைகளே, எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான உறவு புதுப்பிக்கப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் அற்புதம் செய்ய, ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தில் உள்ள தேவைகளை சந்திக்க நான் தூய்மையாக வேண்டும். அதுதான் எசேயா புத்தகத்திலே 59வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசித்தோம். ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான அந்த உறவு முறிவு, எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான அந்த இடைவெளி. அதை சரி செய்து கொள்வதற்கு பிரியமான பிள்ளைகளே, பாவ சங்கீதனம் மிக மிக அவசியம். அதனால்தான் தூய திரு அவை பாவ சங்கீதனம் என்னும் அற்புதமான ஒரு விஷயத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி, விசேஷ விதமாக இந்த காலத்திலே நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கையிட பிரியமான பிள்ளைகளே, எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உறவு ஏற்படுகிறது. ஆனால் நிறைய பேர் நினைக்கிறது ஒன்று, பாவத்தை அறிக்கையிடுவதனால் எனக்கு என்ன பயன்? ஐயோ ஃபாதர், நான் பாவ சங்கீதனம் செய்தேன், ஆனால் அதே பாவத்தை தானே நான் திருப்பி 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 செய்கின்றேன். அதனால் பாவ சங்கீதனம் செய்து என்ன பயன்? நான் சென்ற வாரம் பாவ சங்கீதனம் செய்தேன், ஆனால் அதே பாவத்தை திரும்பவும் செய்துவிட்டு இந்த இடத்தில் நிற்கிறேனே. ஆக பாவ சங்கீதனம் செய்வதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே பாவங்கள் திரும்ப செய்ய சாத்தான் தூண்டுகிறதே என்று. பிரியமான பிள்ளைகளை, இந்த இடத்திலே பாவ சங்கீதனம் செய்வதனால் ஒரு முக்கியமான விஷயம் ஏற்படுகிறது. அதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அது என்னவென்றால், முதல் தடவையாக நாங்கள் பாவ சங்கீதனம் செய்யும் பொழுது எங்களை சுற்றி ஆவியானவர் ஒரு நெருப்பை எழுப்புகின்றார். ஆனால் அந்த நெருப்பு சின்னதாகத்தான் இருக்கிறது. இரண்டாவது தடவை பாவ சங்கீதனம் செய்யும் பொழுது அந்த நெருப்பின் வட்டம் பெரிதாக மாறுகிறது. இவ்வாறு தொடர்ந்து நான் பாவ சங்கீதனம் செய்கின்ற பொழுது எனக்கு அருமையானவர்களே என்ன நடக்கின்றது என்றால், அந்த நெருப்பு வட்டம் பெரிதாக பெரிதாக சின்ன பாவம் முதல் கொண்டு பெரிய பாவம் கூட என்னை அணுகி வராதபடிக்கு அந்த நெருப்பு காக்கின்றது. அதே போல நானும் அந்த பாவத்தை நோக்கி போகாத வண்ணம் அந்த நெருப்பு காக்கின்றது. எசாயா புத்தகத்திலே 1வது அதிகாரம் 18வது வசனம் எங்களுக்கு சொல்கிறது, உன்னுடைய பாவம் கடும் சிவப்பாய் இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது, எனினும் உறைந்த பனி போல நான் அதை மாற்றுகின்றேன் என்று. ஆம் பிரியமான பிள்ளைகளே, எங்கள் பாவங்கள் பெரிதாக இருந்தாலும், எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை ஆண்டவர் மாற்றுகின்றார், அதை இல்லாமல் செய்கின்றார். பாவம் அற்ற ஒரு மனிதனாக என்னை மாற்றுகின்ற பொழுது பிரியமான பிள்ளையே, மகனே மகளே, ஆண்டவர் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றார். ஏனென்றால் அவருக்கு தேவை இப்படிப்பட்ட ஒரு உறவு. அதனால்தான் ஆண்டவர் சொல்கின்றார், அவர் உன் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் சுகமாக்குகின்றார் என்று சங்கீதம் 3வது வசனத்திலே. அவர் குற்றங்களை மன்னிக்கின்ற பொழுது என் நோய்களும் சேர்ந்து சரியாக்கப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் பரிவும் இரக்கமும் நிறைந்தவர் என்று சீராக் புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவர் பரிவும் இரக்கம் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுபவர் என்று அந்த புத்தகத்தில் வாசிக்கின்றோம். ஆம் பிரியமான பிள்ளைகளே, பல நேரங்களில் ஏன் என்னுடைய நோய்கள் என்னை வாட்டுகின்றது, நான் ஆண்டவரிடம் ஜெபித்தேன் என்று சொல்லி புலம்புவர்கள் பலர் இருக்கின்றனர். ஏனென்றால் பிரியமான பிள்ளைகளே, பரிசுத்தமான ஆண்டவருடைய கரம் எங்களுடைய அந்த பாவங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்ட எங்கள் நோய்களை குணமாக்க பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் பரிசுத்தமானவர்களாக மாற வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாத இடத்தில் ஆண்டவரால் வாழ முடியாது. அதனால் தான் ஆண்டவர் தொடக்க நூலிலே 6வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கின்றார், தவறிழைக்கும் மனிதருக்குள் என் ஆவி தங்கப் போவதில்லை என்று. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து எங்கள் குற்றங்களை போக்கிய நோய்களை குணமாக்க வேண்டும் என்றால் நான் பரிசுத்தமானவனாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடத்தில் ஆண்டவருடைய கிருகை செயல்பட முடியாது.
அதனால் தான் பாருங்கள், தாவீது பாவம் செய்து அவன் குற்றவாளியாக கருதப்பட்ட பொழுது அவன் ஒரு ஜெபத்தை முன்வைக்கின்றான். சங்கீதம் 51வது சங்கீதம் 11வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். என்ன ஜெபம்? ஆண்டவரே, என்னிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள்ளும், ஆனால் உயிர் தரும் ஆவியை மாத்திரம் என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாது என்று அவன் ஜெபிக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆவியானவர் எங்களிடத்தில் தக்க வைத்துக் கொள்ள நாங்கள் எங்கள் பாவங்களை அகற்றிக் கொள்கின்றவர்களாக, பரிசுத்தம் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும். இதை ஆண்டவர் எங்களிடம் கேட்கின்றார். ஆனால் என்ன நடக்கின்றது என்றால், சாத்தான் இந்த பாவங்களிலிருந்து நாங்கள் விடுபடாத வண்ணம், பாவங்களிலே நாங்கள் சுற்றி இருக்கின்ற வண்ணம், அந்த பாவத்திலே எங்களை தக்க வைத்து எங்களை அழிப்பதற்கான பல வேலைப்பாடுகளை செய்து கொண்டே இருக்கின்றான். இதை நாங்கள் அறியாதவர்களாக இருக்கின்றோம். அந்த சாத்தானுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. பிரியமான பிள்ளைகளே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எக்ஸிமோக்கள் என்ற ஒரு இனம். இவர்கள் பனி படர்ந்த துருவ பகுதிகள் வாழ்கின்றவர்கள். எக்ஸிமோக்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இவர்களுக்கு உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், இவர்கள் வளர்க்கின்ற அந்த ஆடுகளை துருவ கரடிகள் வந்து தின்றுவிட்டு போய்விடும். இதனால் இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இதை எப்படி நிப்பாட்டுவது என்று. இந்த கரடிகளை பிடிப்பதற்கான ஒரு வழிகள் அவர்களிடத்தில் இல்லை. அதனால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இவர்கள் ஒரு கூர்மையான வாள், இருபுறமும் கூர்மையான ஒரு வாளை எடுத்து அவர்கள் வளர்க்கின்ற ஆடுகளை கொன்று அதனுடைய இரத்தத்தை இந்த வாளில் இருபுறமும் தேய்ப்பார்கள். தேய்த்து காய விடுவார்கள். திரும்பவும் இரத்தத்தை தேய்ப்பார்கள், திரும்பவும் காய விடுவார்கள். இப்படி இரத்த படையாக அந்த வாள் உருவாகும் வரை அவர்கள் இரத்தத்தை தேய்த்து காய வைத்து என்ன செய்வார்கள் என்றால், இவர்கள் இருக்கின்ற அந்த குடிசையை சுற்றி அந்த வாளை ஊண்டி விடுவார்களாம். துருவ கரடிகள் வந்து என்ன செய்யும் என்றால், இந்த இரத்த சுவையை தங்களுடைய நாக்கால் நக்கி பார்க்கும். இவ்வாறு சுவை கண்டவுடன் இது தொடர்ந்து அந்த இரத்தத்தை நக்கிக்கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வாளில் பூசப்பட்டிருந்த இரத்தம் எல்லாம் முடிந்தவுடன் இது அறியாமலே தன்னுடைய நாக்கு வெட்டப்பட்டு விடும். நாக்கு வெட்டப்பட்டு அதனுடைய இரத்தம் தான் வருகின்றது என்று தெரியாத இந்த கரடிகள் தொடர்ந்து நக்கிக்கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் உடம்பில் உள்ள இரத்தமெல்லாம் போக அந்த கரடிகள் இறந்துவிடும். பிரியமான பிள்ளைகளே, சாத்தானும் இதே ஒரு விஷயத்தை தான் எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுவையை காட்டிவிடும். அது சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், நீ இருக்கிற ஏதாவது ஒரு உறவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பாவம். இந்த பாவத்தை சாத்தான் உன்னிடத்தில் காட்டி என்ன நடக்கும் என்றால், நீ தொடர்ந்து செய், தொடர்ந்து செய், தொடர்ந்து செய் என்ற ஆசை வார்த்தைகளை கூறி நீ தொடர்ந்து செய்கின்ற பொழுது, பிரியமான மகனே மகளே, நீ அறியாத வண்ணம், நீ தெரியாத வண்ணம் உன் வாழ்வு முழுவதையும் சாத்தான் அழித்துவிடும். உனக்கு தெரியாமலேயே நீ பாவக்குழியில் விழுந்து உன்னை நீ மொத்தமாக அழித்து விடுகின்றவளாக இருக்கின்றாய். ஆகவே சாத்தானுக்கு இடம் கொடுக்காதே, சாத்தானுக்கு இடம் கொடுக்காதே. ஆண்டவர் சொன்னதை செய்கின்ற பொழுது எங்கள் வாழ்வில் அற்புதம் நிகழும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். கானா ஒரு திருமணத்திலாக இருக்கட்டும், மாற்கு நற்செய்தி 3வது அதிகாரத்திலே கை சூம்பி அந்த மனிதனாக இருக்கட்டும், ஆண்டவர் சொன்னதை செய்கின்ற பொழுது அங்கே அற்புதம் நிகழ்கிறது. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பல காரியங்களை செய்து சொல்லி இருக்கின்றார். அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னவென்றால், பிரியமான மகனே மகளே, மற்றவர்களை மன்னிக்கும்படி. ஆனால் சாத்தான் என்ன சொல்லும்? இல்லை, நீ மன்னிக்காதே. யார்தான் பாவத்தோடு இல்லை, யார்தான் இப்படி இல்லை, நீ மன்னிப்பதனால் மாத்திரம் ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்று சொல்லி மன்னிக்காத ஒரு குணத்தை ஆண்டவரிடத்தில் நாங்கள் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சாத்தான் செயல்படுவார். ஆனால் நாங்கள் வாசிக்கின்றோம், பிரியமான மகனே மகளே,
மாற்கு நற்செய்தியிலே 11வது அதிகாரத்திலே, நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் பொழுது முதலாவது யார் மீதாவது மனத்தாங்கள் இருந்தால் அவர்களை மன்னியுங்கள், அப்பொழுது உங்களை ஆண்டவர் மன்னிப்பார் என்று. ஆம் பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுவதற்கு நாங்கள் கோடி கோடியாய் கொட்டி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. பலவிதமாக எங்களை ஒருத்து நாங்கள் உபவாசங்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆண்டவருடைய மன்னிப்பை பெற. மாறாக எங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை மன்னிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுகின்றோம். ஆம், சில நேரம் என் மனதிலே நான் பலர் செய்த அந்த விஷயங்களை சுமந்து கொண்டு அலைந்து கொண்டு இருக்கின்றேன். எப்பொழுதோ என் கணவர் சொன்ன அந்த வார்த்தை, நான் அவரை மன்னிக்க மாட்டேன். எப்பொழுதோ என் மனைவி சொன்ன அந்த வார்த்தை, அவளை நான் மன்னிக்க மாட்டேன். எப்பொழுதோ பெற்றோர் செய்த அந்த வார்த்தை, சொன்ன வார்த்தை, இன்னும் நான் பெற்றோரை மன்னிக்க மாட்டேன். பெருமையாக சொல்வோம், நான் என் கணவனோடு கதைப்பதில்லை ஃபாதர், என் மனைவியோடு கதைப்பதில்லை, என் பெற்றோரோடு நான் கதைப்பதே இல்லை ஃபாதர், என் அப்பா அம்மாவோட கதைச்சு இப்போ 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். பெருமையாக சொல்வார், பெருமையாக சொல்கின்ற ஒரு காரியம். ஒரு கதைக்கு சொல்வார்கள், மேய்ப்பது எருமை, அதில் ஒரு பெருமை என்று. செய்கின்றது பாவம், அதில் பெருமை வேறு. எனக்கு அருமையானவர்களே, இந்த பெருமை ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். யாரோடாவது நீங்கள் கதைக்காமல் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால், கோபத்தோடு இருக்கின்றீர்கள் என்று சொன்னால், அதை பெருமையாக மற்றவரிடம் சொல்லாதீர்கள். அது ஆண்டவருக்கு பெருமை அல்ல, அது உங்களை சிறுமைப்படுத்துகின்ற ஒரு விஷயம். ஆண்டவருக்கு விருப்பம் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய குறை குற்றங்களை நீங்கள் மன்னிக்கின்ற பொழுதுதான் பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த மகளை இழுத்து வந்த போது சொன்ன விஷயம் என்ன? உங்களில் குற்றம் இல்லாதவர் முதலில் கல்லெறியட்டும். உங்களில் பாவம் இல்லாதவர் அந்த மகளுக்கு தண்டனை கொடுக்கட்டும். விவிலியம் சொல்கிறது, சிறியோர் முதல் முதியோர் வரை எல்லோரும் அவளை விட்டு சென்றார்கள் என்று. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் யார் பிறரை தண்டிக்க? நாங்கள் யார் இவன் குற்றவாளி என்று சொல்லி மற்றவனிடத்திலே கையை நீட்டி அவனை தீர்ப்புக்கு உள்ளாக்க? இந்த காலம் விசேஷ விதமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மற்றவர்களை தீர்ப்பிட எங்களை முழுவதுமாக, மற்றவர்களை தீர்ப்பிட்ட எங்களை முழுவதுமாக மாற்றிக்கொள்கின்ற காலம். ஆம் எனக்கு அருமையான மகனே, மகளே, சில நேரம் உன்னுடைய வீட்டிலே, நீ தொழில் செய்கின்ற இடத்திலே, நீ போகின்ற ஆலயத்திலே மற்றவர்கள் உனக்கு எதிராக இல்லாதது பொல்லாதது சொல்லி உன்னை வசைமொழி கூறி உனக்கு கெட்ட பெயர் வரும்படியாக உன்னுடைய நாமத்தை வீணடித்து இப்படி ஏகப்பட்ட மன உளைச்சலை கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது நீ அவனுடைய மகனாக மகளாக மாற வேண்டும், அதாவது மன்னிக்க வேண்டும். யார் ஒருவர் மன்னிக்கின்றீர்களோ அப்பொழுது பிரியமான மகனை மகளே, ஆண்டவருடைய மகனாக மகளாக மாறுகின்ற சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் யோசித்து பார்ப்போம், யாரெல்லாம் எனக்கு எதிராக இருக்கின்றார்கள், அல்லது யாரையெல்லாம் நான் மன்னிக்க முடியாமல் சங்கடப்பட்டு கொண்டிருக்கின்றேன். அது என்னுடைய மாமா மாமி, என்னுடைய கணவன் மனைவி, அல்லது சித்தப்பா சித்தி, யாராக இருக்கட்டும், எந்த உறவாக இருக்கட்டும், என் நண்பன் நண்பி, யாராக இருக்கட்டும். பிரியமான பிள்ளைகளே, யார் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்திருந்தாலும் மன்னியுங்கள். ஆண்டவர் சொன்ன விவிலிய பகுதி என்ன? நீங்கள் வேண்டுதல் செய்ய இருக்கின்ற பொழுது ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றார், வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனந்தாங்கள் கொண்டிருந்தால் அவர்களை மன்னியுங்கள். நீங்கள் காணிக்கையோடு இருக்கும் பொழுது அங்கே நினைவுற்றால், இந்த நபர் என்னோடு கோபமாக இருக்கின்றார் என்றால் அந்த காணிக்கையை வைத்துவிட்டு நீங்கள் போய் முதலில் சமரசம் செய்து கொள்ளுங்கள் என்கின்றார். ஆம் பிரியமான பிள்ளைகளே, சாத்தானுடைய அந்த
பாவ வலைக்குள் சிக்காமல், யார்தான் இந்த உலகத்தில் உத்தமராக இருக்கின்றார்கள், யார்தான் இந்த பாவத்தை செய்யவில்லை, யார்தான் தொலைபேசியை பாவிக்கவில்லை, அந்த தொலைபேசிகளே கெட்ட விஷயங்களை பார்க்கவில்லை, யார்தான் கணவனை ஏமாற்றவில்லை, யார்தான் மனைவியை ஏமாற்றவில்லை, யார்தான் பெற்றோரை ஏமாற்றவில்லை, நீ செய்வது ஒன்றும் பெரிய குற்றமில்லை என்று சாத்தான் உங்களை சொல்லி, ஆசை வார்த்தைகளை சொல்லி, அந்த எக்ஸிமோக்கள் பாவிக்கின்ற அதே ஒரு டெக்னிக்கை பாவித்து உன்னை பாவத்தில் வைத்திருக்கும். ஆனால் அதற்கு நீ விழுந்து விடாதே. இதோ இந்த நாளிலே ஜீவனாய் வருகின்ற ஆண்டவரிடத்திலே இதுவரை மறைத்த பாவங்கள், இதுவரை நான் மன்னிக்க முடியாத நபர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து வந்து ஒப்பு கொடுப்போம். இந்த இடத்தில் நீங்கள் அனுப்பிய அனைத்து விண்ணப்பங்களும் இங்கே இருக்கிறது. அந்த விண்ணப்பங்களை நாங்கள் ஆண்டவர் பாதத்தில் வைத்து ஜெபிக்கப் போகிறோம். அதே போல நீங்களும் விசேஷ விதமாக மன்னிக்க முடியாத மனிதர்கள், அவர்களை ஆண்டவர் இடத்திலே கொண்டு வந்து ஜெபிப்போம். மன்னியும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னியும் என்று சொல்லி அறிக்கையிட்டு நாங்கள் ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கடந்து வந்த தருணங்களில் இன்றைய நாள் மிக முக்கியமானது. இதோ சிலுவையில் நீங்கள் கண்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் இயேசு ஆண்டவரை, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையை சுமந்தவரை நற்கருணையில் உயிரோடு நீங்களும் நானும் பார்க்க போகின்றோம். பிரியமானவர்களே, எங்கள் இயேசு ஆண்டவரை உயிரோடு பார்ப்பதற்கு நீங்களும் நானும் இன்றைய நாளில் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தோடும் இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையோடும் நடைபெற்ற எல்லா சம்பவங்களும் 2 வரிகளில் 2 சம்பவங்களில் இருக்கின்றது. ஒன்று, இயேசு ஆண்டவர் யாரையெல்லாம் தேடி தொட்டாரோ எல்லோரும் நலமானார்கள், குணம் பெற்றார்கள். இயேசு ஆண்டவர் யாரையெல்லாம் தேடி தொட்டாரோ நலம் பெற்றார்கள், குணமடைந்தார்கள். அதே போல மறுபக்கம், இயேசு ஆண்டவரை யாரெல்லாம் தேடி போய் தொட்டார்களோ அவர்களும் குணமானார்கள், நலம் பெற்றார்கள். பிரியமானவர்களே, இதோ நற்கருணையில் இருக்கக்கூடிய எங்கள் இயேசு ஆண்டவருடைய திருமுகத்தை உற்று பாருங்க. இரக்கத்தோடு இருக்கக்கூடிய எங்கள் இயேசு ஆண்டவருடைய முகத்தை உற்று பாருங்க. இயேசு ஆண்டவர் தேடி போய் தொட்ட ஒவ்வொரு மனிதனும், இயேசுவை தேடி வந்து தொட்ட ஒவ்வொரு மனிதனும், நீங்களும் நானும் இருக்கக்கூடிய இதே மனநிலையில், இதே பாவத்தோடு, இதே தவறோடு இருந்து தொட்டவர்கள், தொடப்பட்டவர்கள். இன்று இயேசு ஆண்டவர் உங்களை தொடுவதற்காக காத்திருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை பேர் இயேசு ஆண்டவரை நீங்கள் தொட வேண்டும் என இந்த நேரம் விரும்புகின்றீர்கள்? இது உங்கள் உயிரான எங்கள் இயேசு ஆண்டவரை தொட வேண்டிய நேரம். எங்கள் முழு பாவங்களை ஒப்பு கொடுத்து இயேசு ஆண்டவரை தொட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். என் பிழையெல்லாம் பொறுத்தருளும் சுவாமி, நான் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னியும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? சொல்லுவோம். ஆண்டவரை உற்று பார்த்து என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். செந்நீர் வியர்வை சொரிந்தவரே, செந்நீர் வியர்வை சொரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் பாப்பா. விசேஷ விதமாக பிறரை நாங்கள் மன்னிக்காமல் வாழ்ந்து வந்த அந்த நிமிஷங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் மனைவியை மன்னிக்க முடியாமல் நான் இதுவரை வாழ்ந்திருந்தேன், என்னை மன்னியும். மன்னியும் இயேசு ஆண்டவரே. என் கணவர் சொன்ன அந்த வார்த்தை இதுவரை என் வாழ்வில் சுமந்து வந்தேன் அப்பா, என்னை மன்னியும். மன்னியும் இயேசுவே.
என் பெற்றோரை மன்னிக்க முடியாமல் இதுவரை அவர்களோடு பேசாமல் இருந்தேன். என்னை மன்னியும். மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் புண்பட கசையால் துடித்தீர் தகப்பனே என்னுடைய பாவங்களுக்காக. ஆண்டவரே. ஆனாலும் திரும்ப திரும்ப அந்த கசையடிக்கு நான் என் பாவங்களினால் உறுதுணை செய்து வருகிறேன். என்னை மன்னியும் அப்பா. மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் தகப்பனே. மன்னியும் இயேசுவே. புண்பட கசையால் துடித்தவரே என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். புண்பட கசையால் துடித்தவரே, புண்பட கசையால் துடித்தவரே என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். முள்முடி சூடிய மன்னவரே, உள்மொழி சூடிய மன்னவரே என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். உள்மொழி சூடிய மன்னவரே என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். எசாயா 54:8 நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் என்று வாக்குறுதி சொன்னவரே, இதோ உம்முடைய பேரிரக்கத்தால் என்னை மீண்டும் ஒரு முறை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொள்ளும் அப்பா. சிலுவை சுமந்தவரே ஆண்டவரே, எங்கள் எல்லோருடைய குற்றங்களையும் மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் தகப்பனே. துன்ப சிலுவை சுமந்தவரே என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். தன்னுயிர் தியாகம் புரிந்தவரே என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். தன்னுயிர் தியாகம் புரிந்தவரே என் பிழையெல்லாம் பொறுத்தருள்வார். என் பிழையெல்லாம் பொறுத்தருளும் அப்பா. பிழையெல்லாம் ஆண்டவரே, நான் செய்த குற்றங்கள் ஒவ்வொன்றையும் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை பொறுத்தருளும் ஆண்டவரே. மன்னியும் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் குற்றங்கள் உமக்கும் எனக்கும் உள்ள இடைவெளியை இன்னும் அடைத்துக் கொண்டிருந்தால் அந்த குற்றங்களை எடுத்து மாற்றும் அப்பா. ஆண்டவரே, என் மகளுடைய குற்றங்கள் உமக்கும் மகளுக்கும் இடையே உள்ள அந்த இடைவெளி இருக்கிறது என்றால் அதை எடுத்து மாற்றும் அப்பா. மாற்றுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மன்னிப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நிமிஷம் நற்கருணையில் ஆண்டவரை பார்த்து வழிபட்டு கொண்டிருக்கின்ற உங்களிடையே ஆண்டவர் சஞ்சரிக்கப் போகிறார். ஆண்டவர் உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மாற்றி இது இந்த நிமிஷம் உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்ய போகின்றார். மகனே, மகளே, தைரியத்தோடு உன் எல்லா விதமான வாழ்க்கை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடை. நன்றி ஆண்டவர். அவர் அற்புதமாய் உன்னை எடுத்து மாற்றப் போகின்றார். மாற்றும் ஆண்டவரே. மகளே, சில நேரங்களில் எங்களோடு ஆண்டவர் இல்லையோ என்ற அச்சம், சந்தேகம் எங்களுக்குள் இருக்கும். நான் ஆண்டவரோடு பயணித்தும் என்ன பயன்? ஆண்டவரை வழிபட்டு என்ன பயன்? எனக்குள்ள இந்த பொருளாதார நெருக்கடி இன்னும் தீரவில்லையே, என் சங்கடங்கள் இன்னும் தீரவில்லையே, என் மகளுடைய வாழ்வு இன்னும் மாறவில்லையே. நான் என்னுடைய மகனுக்காக மகளுக்காக ஜெபித்தேன், கணவனுக்காக ஜெபித்தேன், இன்னும் அந்த ஜெபம் கேட்கப்படவில்லையே.
பிரியமான மகனே மகளே, ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் ஒரு பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் செய்ய போகிறார் என்ற அர்த்தம். நன்றி இயேசுவே. சில நேரம் இந்த நிமிஷம் உன் வாழ்வில் நடக்கின்ற காரியம், ஆமென். இந்த நிமிஷம் உன்னுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்தை பெரிதாக செய்ய போகிறார் என்ற நன்றி ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். நன்றி தகப்பனே. விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிமிஷம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை சொல்லுவோம், அப்பா எங்கள் குடும்பத்துக்குள்ளாக வாங்க ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே. தனிப்பட்ட எங்கள் நெஞ்சுக்குள்ளாக வாங்க ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. அன்பால் எங்களை தொடுங்க ஆண்டவரே, எங்களை ஆண்டு கொள்ளுங்க தகப்பனே. ஆமென். ஆண்டவரே, என்னுடைய உள்ளம் ஏங்குகிறது. ஆமாம். ஒரு ஏழை ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஏங்குவது போல என் உள்ளம் ஏங்குகிறது ஆண்டவரே. ஆமென் இயேசுவே. எங்கள் வாழ்வுக்கு பாடம் கற்றுத்தாங்க வாங்க தகப்பனே. வாரும் ஆண்டவரே. வாருங்க ஆண்டவரே, வாரும் இயேசுவே. ஆமென். ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரத்திலே ஒப்பு கொடுப்போம். என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தார். அன்பே, என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தார். ஏழை எந்தன் நன்றி உள்ளம் நீ வா, ஆண்டவர். ஏங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா, வாரும் ஆண்டவர். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே, என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. ஆண்டவரே, உறவுகள் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்பா. இயேசுவே. என்னை சுற்றி பலர் இருந்தும் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நிமிஷத்தோடும் தகப்பனே. தொடுங்க ஆண்டவரே. பல நேரங்களில் என் வாழ்வில் ஏற்பட்ட காயம், ஒருவருடைய அந்த பேச்சினாலே வார்த்தையால் ஏற்பட்ட காயங்கள், ஆமென். மன்னிக்க முடியாத அந்த விஷயங்கள் ஆண்டவரே, இதோ நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க சகோதரியே, சகோதரனே, ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே. இந்த ஆசீர்வாத வழிபாட்டை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்க ஆமென். ஏதோ ஒரு விஷயத்தை காயப்பட்டிருந்தீங்கன்னா அந்த நபரை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மன்னிக்க முடியாத அந்த நபரை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் உங்களை ஆண்டவர் தாய் போல உங்களை ஏற்று தாளாட்டுகின்றார். நன்றி ஆண்டவரே. அவருடைய மடியிலே ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நன்றி ஆண்டவரே. இதுவரை காலம் உங்களுடைய வாழ்வு ஒரு வறட்சி நிகழ்ந்ததாக, வறட்சி மிக்கதாக இருந்திருந்தால், மகனே மகளே, நீ இதுவரை நீர் தேடி செல்கின்ற ஒரு மான்குட்டியாக இருந்தால் இதோ அவரே நீராக வருகின்றார். நன்றி. தாகம் தீர்க்கின்றார். நன்றி இயேசுவே. உன்னுடைய வாழ்வை சரி செய்ய ஆசையோடு வருகின்றார். ஆண்டவரே. ஜீவனுள்ள அப்பத்திலே இருக்கிற ஆண்டவர், ஆமென். ஜீவனாக இருக்கிற ஆண்டவர், ஆமென். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதோ இந்த ஆண்டவர் தான் எங்களை தொட்டு சுகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று ஆமென். அந்த ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். தொடும் ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே. தொடுங்க இயேசுவே. ஆண்டவரே, நோயோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும். தொடுங்க தகப்பனே. வயிற்று வலியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும் தகப்பனே. சுகப்படுத்தும் ஆண்டவரே. சுகப்படுத்தும் தகப்பனே. சுகப்படுத்தும் ஆண்டவரே, நெஞ்சு வலியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும். தீராத வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும் தகப்பனே. ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் நலம் பெற்றவர்களாக, ஆமென். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஆண்டவரே. அவர்கள் இந்த காலங்களில் செய்கின்ற தியாகங்கள், ஒருத்தல் முயற்சிகள், நோன்பு, அவர்கள் செய்கின்ற இந்த வழிபாடுகள் ஆண்டவரே அவர்கள் வாழ்வை மாற்றக்கூடியதாக மாற்றும் ஆண்டவரே. ஆமென். ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு தகப்பனே. கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாலாட்டு பாடி செய்யாத நீயும் சீராட்டினாய். நீ தேடி செல்லும் மான் போல நாடும் உன் பாதம் சேர வழி காட்டி
அருளினாய். நீ இல்லை என்றால் நானும் இல்லையே. ஆம் இயேசுவே. நீ இன்றி போனால் வாழ்வும் இல்லையே. ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. நீதானே எந்தன் வாழ்வின் செல்வமே. ஆமென். நீ இன்றி வாழ்வில் எல்லாம் சோகமே. விழுகின்ற நேரங்கள் ஆமென். விதையாக மடிந்தாலும் மாற்றும் ஆண்டவரே. விழுகின்ற நேரங்கள் புது வாழ்வின் பாதைகள். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. ஆமென். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அன்பே அன்பே வாங்க ஆண்டவரே. நெஞ்சுக்குள் நீ வா. அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. பிரியமான பிள்ளைகளே, இதோ ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஏற்று ஆசீர்வதிக்கிறார். விசேட விதமாக யாரெல்லாம் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டீர்களோ அந்த பாவங்களை எல்லாம் ஆண்டவர் இதோ மன்னித்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவரத்தில் சொல்வோம், ஆண்டவரே என் நெஞ்சுக்குள் நீ வாரும். ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோம், பிரியமான மகனே மகளே, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தர வாரும் தகப்பனே, வாரும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். அன்பே வாரும் ஆண்டவரே, நெஞ்சுக்குள் வாரும் தகப்பனே, அன்பால் நெஞ்சம் ஆள சொல்லித்தார் தகப்பனே. ஆழம் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா. அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. என் உள்ளம் நீ வா. ஏங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா. அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. எங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், பாவங்களை மன்னித்த ஆண்டவர், எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்வையும் மாற்றுகின்ற ஆண்டவர். எங்கள் வாழ்வை, எங்கள் குடும்பத்தின் வாழ்வை மாற்ற அவருடைய ஆசீர்வாதத்தை பொழிய ஆசையாயிருக்கிறார். அனைவரும் முழந்தாளிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்வோம். வருளனு மானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம உரைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம உரைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரே வருளனு மனத்தை. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவரே
புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளினே. அதில் சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய சிறுவர் சாத்திரமுடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு இரத்தை பற்றி மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடத்திலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.